rubber band, and compressed steel spring is the example of the mechanical stored மெக்கானிக்கல் எனர்ஜி. சரிங்களா? அதுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கம்பல்சரி ஸ்டீல் ஸ்ட்ரெச்சர் ரப்பர் பேண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு எனர்ஜி இருக்கும். அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். இதுமாதிரி கம்பல்சரி ஸ்டீல் ஸ்ப்ரிங்னாலும் அதே தான். அது வந்து ஒரு நீங்கள் என்ன தான் வந்து புஷ் பண்ணி அதில் வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரிலீஸ் ஆகி வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டோர்டு மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வந்து கிராவிடேஷனல் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியில் பார்க்கக்கூடிய கடைசி எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் எனர்ஜி. ஸோ கிராவிடேஷனல் எனர்ஜி அப்படின்னா ஒன்றுமே இல்லை. கிராவிடேஷனல் எனர்ஜி இஸ் அ எனர்ஜி ஆஃப் இட்ஸ் பொசிஷன் ஆர் பிளேஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ரிசர்வயர் இன் தி ஹைட்ரோ பவர் டேம் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் கிராவிடேஷனல் எனர்ஜி. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டர் ரிசர்வயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டர் இருக்குது, ஒரு 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 என்ன சொல்கிறது,